ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சனி பெயர்ச்சி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் வாங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி உங்களோட படைப்பு திறனை வெளிப்படுத்துக்கிற வகையில் அமையுங்க. உங்களது செயல்களில் வேகமாகவும் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இயங்குனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களது இயற்கை குணமான படப்படப்பையும் அவசரத்தையும் முன்கோபத்தையும் தவிர்த்துட்டு காரியத்தில் கவனம் செலுத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லதுங்க. எடுத்த பணிகளை முடிக்கும் வர உங்கள் கவனம் சிதறாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களோட சேமிப்பு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாகுங்க. கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்கள் சேமிப்பு உயருங்க. கையிருப்பில் வைத்து கொள்ள வேண்டாம். அரசு தரப்பு நிறுவனங்களில் சேமிப்பாக வச்சுக்கிறது நல்லதுங்க. அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத முதலீடுகளை போடாதீங்க. கவனத்தோட இருந்தால் நல்லதுங்க. கடன் பிரச்சனைகள் குறையுங்க. அதுபோல் அரசு சம்பந்தமாக ஏதாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒப்புதல் ஆகுங்க. பொதுவாக பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்குங்க. குடும்ப உறவுகளை பொறுத்தவரை குடும்பத்தினரோடு செலவழிக்கும் நேரம் மிக குறைவு தாங்க. இதனால் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளாமல் இருப்பீங்க. ஒளிவு இல்லாமல் எல்லோரையும் கலந்து ஆலோசித்து குடும்ப விவகாரங்களில் முடிவெடுப்பது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் உங்களோட பங்கு முக்கியத்துவமாக இருக்குங்க. உறவினர்கள் வகையில் தர்ம சங்கடமான சூழ்நிலை அவ்வப்போது வருங்க. இதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பொது இடத்துல பேசும்போது வார்த்தைகளில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டுங்க. மாணவர்களுக்கு ஆராய்ச்சி துறையில் இருக்கும் உயர்கல்வி மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை இப்போது பெறலாங்க. பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி மற்றும் மருத்துவ சார்ந்த படிப்பில் இருக்கிற மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. எழுத்து தேர்வில் சற்று கூடுதல் கவனம் இருக்கணுங்க. நீண்ட நேரம் கண் விழித்து படிக்கிறத விட அதிகாலை நேரம்தான் உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பெண்களுக்கு குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை தீர குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியங்க. ஆனால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதாலும் யாருடைய பிரச்சனையிலையும் தேவையின்றி மூக்க நுழைக்க வேண்டாங்க. உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் 3ஆம் நபரை தலையிட அனுமதிக்காதீங்க. அண்டை அயலார் தரப்பில் சில சங்கடங்கள் சந்திக்க வேண்டி வரலாங்க. இக்கட்டான சூழலில் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. அதுதான் தீர்வும் கூட. உங்களுக்கு நிதானமாக இருக்கிறதுக்கும் கற்றுக்கணும். கணவரோட முன்னேற்றத்தில் பங்கு உங்களோட ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால் நீங்களே நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நீடிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை உபாதையால் பல தொந்தரவுகள் வரக்கூடும். ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாகனம் மற்றும் தீ விபத்துகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருக்கணுங்க. நெருப்பு, மின்சாரம் அந்த மாதிரி துறையில் பணிபுரியவங்களுக்கு கூடுதல் எச்சரிக்கை அவசியங்க. முடிந்தவரை தொலைதூர பயணங்கள்லையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதனை சொல்லலாங்க. உங்கள் உண்மையான உழைப்பு வெளி உலகிற்கு தெரிய வரும்னு சொல்லலாம். உங்களுக்கு கீழ் பணிபுரிவங்களுக்கும் அந்தந்த சிறு பிரச்சனைகளும் வரக்கூடும். ஆனாலும் அதை பற்றி நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. சுயதொழில் செய்பவர்களுக்கு அடுத்த நிலைக்கு முன்னேறுவாங்க. பொதுவாக அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. கிருத்திகை விரதம் இருந்து வருவதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவாமி மலை சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்துக்கோங்க. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தீபமேற்றி வழிபட்டுவாங்க. சனிக்கிழமைகளில் அனுமனை வணங்கிவாங்க. முடிந்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை எளியோருக்கும் உங்களால் ஆன உதவியை செஞ்சுட்டு வாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு
உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்குங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. உங்களுக்கு உச்சத்துக்கே கொண்டு போய் நிறுத்துங்கிறது உண்மைதாங்க.